ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டேரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 2 வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து சீட் மேட்ரிக்ஸ் ரவுண்ட் 1ஓட வேகன்சி பொசிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் 2க்காக. ஓகே, என்னென்ன சீட்ஸ் வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றின வீடியோ பதிவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தமிழ்நாடு காலேஜஸில் வந்துட்டு எந்தெந்த காலேஜில் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் சீட் வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 வேகன்சி டீட்டெயில் வந்து கிளியர் வேகன்சி, நியூ வேகன்சி, விர்ச்சுவல் வேகன்சி, 3 டைப்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் வந்து நமக்கு இருக்குது. கிளியர் வேகன்சிங்க வந்து ரவுண்ட் 1ல் வந்து சீட் அலோகேட் ஆகி அவங்க ஜாயின் பண்ணாமல் விட்டவங்க. நியூ வேகன்சிங்க வந்து நியூவாக சீட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு விர்ச்சுவல் வேகன்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க வந்து எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, பட் நான் அப்கிரேட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வேகன்சி டீட்டெயில். ஓகேங்களா, அவங்களோட டீட்டெயில்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் பார்த்தீங்கன்னா 735 சீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து விர்ச்சுவல் வேகன்சிஸ், அதாவது 115 பேர் வந்து வில்லிங்காக இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன்லேருந்து வேறு காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிங்காக இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது டிஎம்டி எம்பிபிஎஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1082 சீட்ஸ் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. அடுத்தது பார்த்து நியூ சீட்ஸ் வந்து 150 சீட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து விர்ச்சுவல் வேகன்சி 619 சீட்ஸ் வந்து உங்களுக்கு அப்கிரேடுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 1851 சீட்ஸ் வந்து உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது கவர்மெண்ட் பிடிஎஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது கிளியர் வேகன்சி பார்த்திங்கன்னா 35 சீட்ஸ் இருக்குது. ஸோ மற்ற ரெண்டும் நியூ வேகன்சி அண்ட் விர்ச்சுவல் வேகன்சி வந்து எந்த ஒரு இது அவைலபிளும் கிடையாது, நில்லு. ஸோ டோட்டல் 35 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டீம்டு பிடிஎஸ்சில் பார்த்திங்கன்னா 142 சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் வேகன்சியாக இருக்குது. நியூ வேகன்சி எதுவும், அதாவது நியூ சீட்ஸ் எதுவும் கிடையாது. அப்கிரேட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 197 மெம்பர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் காலேஜ் மூவ் ஆகிறதுக்கு வில்லிங் காமிச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் சீட்ஸ் வந்து 339 சீட்ஸ். ஓகேங்க, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் அண்ட் டோட்டல் பிடிஎஸ் சீட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பயன்படுத்திட்டு அதை நீங்கள் எம்சிசி வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எந்தெந்த காலேஜஸ் என்னென்ன கேட்டகரிக்கு வந்து சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான ஸ்கோர் பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கை சார்ஜ் ஃபில்லிங்கை ப்ராப்பராக ஃபில் பண்ணி அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனல்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஒன் அகாடமி யூடியூப் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.